இந்த 5 ஆண்டுகள்ல எங்கள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஆளுங்களுக்கு எந்த விதமான ஒரு பயனும் இல்லை. முதல் கையெழுத்து சாராய கடையை ஒழிப்பேன்னு சொன்னார். அதுவும் அவரால் பண்ண முடியல, பண்ண மாட்டாரு. அவர் நல்ல மனுஷன் தான். அவர் ஆட்சி செய்யும்போது 5 வருஷத்தில் எந்தவித அசம்பாவிதமே இல்லை. அவர் இருந்த ஆட்சியை வந்து வரவேற்கிறேன். இதாக நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அவரோட ஒரு நல்ல மனுஷன், 4 வருஷம் நல்லா ஆண்டார், நல்லா இருந்தது. அவங்க கொடுத்த மிடில் கிளாஸுங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை அவங்க எதுவுமே செய்யலை. ஏன்னா அவர் இருக்கும்போது ஆட்சி செய்யும்போது ரொம்ப அருமையாக இருந்தது. அது எந்தவித மாற்றமும் கிடையாது, எந்தவித எதுவும் ஒளிவு மறைவு எதுவும் இல்லாமல் நான் சொல்கிறேன். நான் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டுகளும் நல்லா தான் பண்ணாரு. இந்த 5 ஆண்டுகளில் எங்களை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஆளுங்களுக்கு எந்த விதமான ஒரு பயனும் இல்லை. இந்த 5 வருஷத்தில் ஏன்னு கேட்டால் அவங்க கொடுத்த மிடில் கிளாஸுங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை அவங்க எதுவுமே செய்யலை. முதல் கையெழுத்து சாராய கடையை ஒழிப்பேன்னு சொன்னார். அதுவும் அவரால் பண்ண முடியல, பண்ண மாட்டார். நம்ம கனிமொழி அக்கா வந்த உடனே நாங்கள் இந்த நாட்டில் விதவைகள் ரொம்ப ஜாஸ்தி ஆகுறாங்கன்னு சொல்லின்னு இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு தான் இப்போ முதல் பதிலே கொடுக்கணும். இப்போ எத்தனை விதவைகள் இருக்கிறாங்க, எத்தனை விதவைகள் போயிட்டாங்க. எடப்பாடியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் நல்ல மனுஷன் தான். அவர் ஆட்சி செய்யும்போது 5 வருஷத்தில் எந்தவித அசம்பாவிதமே இல்லை. அது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயந்தான். கொலை, திருட்டு, கற்பழிப்பு, சிறு பிள்ளைகள் கற்பழிப்பு அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதனால் அவர் இருந்த ஆட்சியை வரவேற்கிறேன், இப்பவும் வரவேற்கிறேன். அவர் வந்தாக்கா நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். தனிப்பட்ட லைஃப்பில் அவர் முதல்ல கஷ்டப்பட்டு தாங்க வந்தார். எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டு அவர் முதல்ல ஃபேமிலியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா கிட்ட இருக்கும்போதும் சரி நல்ல விசுவாசமாக தான் இருந்தார். அதனால தான் அவர் சிஎம் ஆகியிருக்காரு. அதனால் அவரே மறுபடியும் வந்தாருனாக்கா நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் இருக்கும்போது ஆட்சி செய்யும்போது ரொம்ப அருமையாக இருந்தது. அது எந்தவித மாற்றமும் கிடையாது, எந்தவித எதுவும் ஒளிவு மறைவு எதுவும் இல்லாமல் நான் சொல்கிறேன். நான் நல்லா சைலண்ட்டாக போயிருந்தது, எந்தவித இதுவும் கிடையாது. ஒரு சண்டை சச்சரவு, ஆர்ப்பாட்டம், போராட்டம் அது இது எதுவுமே கிடையாது. முக்கியமாக இந்த பெண்களுடைய இது எதுவுமே இல்லாமல் இருந்தது. அது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். அது பொன்னாட போத்தி இல்லை, அதுக்கு மேலே ஏதாவது இருந்தால் கூட நான் செய்வேன். எனக்கு வசதி இருந்தால் நான் செய்வேன் கண்டிப்பாக. அவரோட ஒரு நல்ல மனுஷன், 4 வருஷம் நல்லா ஆண்டார், நல்லா இருந்தது. 4 வருஷம் ஆனாலும் எப்படி நல்லா இருக்குன்னு சொல்றீங்க? எப்படி நல்லா முன்னாடி எம்ஜிஆர் ஆட்சிக்கு சொல்ல எம்பி நல்லா இருந்தது. அந்த ஆட்சியை கெடுக்கணும்னு சொல்லிட்டு கெடுத்துட்டாங்க. அதை ஒரு முன்னிருந்து எடுத்து அந்த ஆட்சி இப்போ ஸ்டடி கொண்டு வந்திருக்காரு. எடப்பாடியை பண்ணுவாரா மாட்டாரா? பண்ணுவார், அதான் பண்ணுவார். எதனால அவர் பண்ணுவாருன்னு சொல்றீங்க? ஏற்கனவே பண்ணியிருக்காருல்ல, எடப்பாடி வந்தால் நல்லா இருக்கும். எடப்பாடி பழனிசாமி எப்படி நினைக்கிறீங்க? நல்ல டைப், நல்ல ஒரு எடப்பாடி பழனிசாமி. கடந்த கால ஆட்சி எப்படி இருந்துச்சு? கடந்த காலத்து நல்லா இருந்துச்சு. சோழமண்டல் பகுதியெல்லாம் பாதுகாத்தாரு, இத்தனை வராமல். நல்ல தலைவர் தான். 2024 யாருன்னு வரணும்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி தான் வரும்னு நினைக்கிறேன். இல்லை, அவர் உண்மையிலே நல்ல மனுஷன் தான். உண்மையிலே ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் டைம் சிஎம்மாக இருக்கும்போது கூட உதாரணத்துக்கு அந்த புயல்லாம் வரும்போதெல்லாம் கூட ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஸோ இப்போதைக்கு இருக்க ஒரு ஜென்டிலான மனுஷன், ஜெனைனான ஆள் தான். ஐ திங்க் இதுக்கு முன்னாடி 4.5 வருஷம்